அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்திலும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் நடிக்க வந்திருக்காரு. அவர் நடிப்பிலும் வெளிவந்திருக்க டிசி படம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். டிசி படத்தின் கதை என்ன அப்படின்றத பார்த்துடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு கேங்ஸ்டர் டீமில் ஒரு ரவுடியாக இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மேம்பாலத்தில் 7 லட்சம் பணத்தை வச்சுட்டு அவங்க பொண்ணை படிக்கிறதுக்காக ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. அந்த பணத்தை போலீஸ்காரங்க அடிச்சுட்டு போயிடறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் டீம் அந்த பணத்தை பறிச்சுட்டு அந்த பொண்ணை படிக்க வச்சாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜோட லைஃப்ல என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்றதான் கதையை. இதை கேட்கும்போது ஒரு சிம்பிளான கதை தான். ஆனால் இந்த கதையில் இந்த அளவுக்கு ரத்தம் தெரிக்கிற விஷயங்களும் சண்டை காட்சிகளும் பார்த்தீங்கன்னா வன்முறைகளும் இருக்கணும் அப்படின்னா அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப வன்முறையாக இருக்குது. இல்லை லோகேஷ் கனகராஜ் படத்தில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே கஞ்சா பொட்டலங்களும் பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்களையுமே வச்சு நம்மளை வச்சு செஞ்சு விட்டாப்புல. பார்த்தீங்கன்னா இதனாலேயே நிறைய யங்ஸ்டர்லாம் அதாவது இந்த யூத்தெல்லாம் ஜென்சிக்கெல்லாம் அவர் படத்தை விரும்பி பார்ப்பாங்க. பார்த்தாலுமே அது விஜய் ரசிகர், அதாவது விஜய் பிடிக்கிறதுக்காக ஒரு 2 படங்களை பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த நடிகர்களுக்காக தான் படம் ஓடிச்சு. ஆனால் இயக்குனருக்காக எனக்கு தெரிஞ்சு கைதி மட்டும் ஓடுன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோதான் வச்சுங்களேன். இதில் லோகேஷ் கனகராஜ் நடிக்க ஃபஸ்ட்டு படம் தேர்வு செஞ்சிருக்காரு. ஒரு நல்ல படமாக தேர்வு செஞ்சிருக்கலாம்ல. பார்த்தீங்கன்னா இவருக்கு எந்த மாதிரி கதைக்களமெல்லாம் அமைப்பாரோ அதே மாதிரி ஒரு டைரக்டர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிசின்ற தலைப்பு வச்சுருக்காங்க தெரியுங்களா. இது எதுக்கு தெரியுமா? இவர் அதாவது லோகேஷ் கனகராஜ் பேர் தேவதாஸ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வால்மீகா கேரக்டர் சந்திரா. இது பார்த்தீங்கன்னா சந்திரா அப்படின்னு வச்சுங்களேன். டிசியா தேவதாஸ் அப்படின்றது இந்த கேரக்டருக்கு யாரு லோகேஷ் கனகராஜ் கேரக்டருக்கு பொருத்தமாக இருக்குன்னு வச்சுங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸை கொலை செஞ்சுட்டு போயிடுறாருங்க. இதில் ஒரு சம்பவம், பெரிய சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் லாட்ஜில் போய் இவருக்கு தங்கியிருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட மாட்டிடுறாங்க. அங்கேருந்து தப்பிச்சு வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகிறாங்க. அங்கே டான்ஸ் ஆடுறவங்க தான் பார்த்தீங்கன்னா சஞ்சனா. அது பார்த்தீங்கன்னா தம்மெல்லாம் பயங்கரமாக சாதாரணமாக அடிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அங்கே பழக்கம் ஏற்படுது. அங்கே லாட்ஜில் தங்கி பாலியல் தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்க தான் வாமிகா. அவங்க இந்த வாமிகா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வாமிகாவும் அதுக்கப்புறம் இந்த சஞ்சனாவும் லோகேஷ் ட்ராவல் பண்ணுறாங்க. இதில் சஞ்சனா சில சீன் வராங்க, அதுக்கப்புறம் காணா போயிடுறாங்க. அது என்னன்றது நீங்கள் படத்துலேயே பார்த்துங்க. அப்புறம் வாமிகா கூடவே இருக்காங்க வச்சுக்கலாம். கூடவே இருக்கும் பொழுது அதாவது லோகேஷ் கனகராஜ் என்னென்ன பிரச்சனை வருதோ அதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்க சஞ்சனா பார்த்திங்கன்னா அவங்களும் கன் வச்சுருப்பாங்க, ஃபைட் பண்ணுவாங்க. இந்த பக்கம் வாமிகாவும் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கன்று கையில் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கும்போது நிறைய ஹாலிவுட் படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அதில் வன்முறை நடந்தாலுமே நமக்கு வன்முறை நடக்காத மாதிரியே தெரியும். ஏன்னா கதை ஓட்டம் சார்ந்து இருக்கும். ஆனால் இந்த படத்தில் எதுக்குடா இந்த சீன் வச்சாங்க, எதுக்குடா போலீஸ் திருடனா, இவன் எதுக்குடா காப்பாற்ற போகிறான், இந்த அளவுக்கு அதாவது ஒரு கேரக்டர் வடிவமைக்கும் போது இந்த கேரக்டர் ஆரம்பத்துலேருந்து இறுதிக்கு இப்படி தான் இருக்கும். இந்த கேரக்டர் மனநிலை எப்படி மாறும், நல்லவனா கெட்டவனா, ரொமான்ஸ் பண்ணா லவ் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் அழகாக வடிவமைக்கணும். இது வடிவமைக்காமல் நீங்கள் ராவாக கொண்டு போய் வச்சுங்களேன் உட்காந்து பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க. இதே மாதிரி தான் லோகேஷ் கனகராஜ் கேரக்டரை வச்சுருக்காங்க. அவர் இயற்கையாகவும் அப்படி தான் இருப்பார்னு வச்சுங்களேன். அப்படி நீங்கள் அடிக்கடி நான் பார்த்து சந்திச்சதுனால சொல்கிறேன். உட்காந்து பார்த்தீங்கன்னா சரக்கடிச்சிட்டே இருப்பார். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி படத்தில் சரக்கடிச்சிட்டே உட்காந்துருக்காப்புல, தம் அடிச்சுட்டே உட்காந்துருக்காப்புல. திடீர்னு ஒரு நண்பரையும் போட்டு அடித்து வெட்டுறாப்புல, குத்துறாப்புல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னே தெரியல. இந்த மாதிரி வன்முறை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் இவர் ஒரு யோக்கியனா இவர் போய் அந்த 7 லட்சத்தை வாங்கி இந்த உங்கள்கிட்ட கொடுக்குறாங்களா. ஏன்னா முதல்ல ஒரு கேரக்டர் இவங்க நல்ல கேரக்டராக இந்த கேங்ஸ்டர் டீம் என்ன பண்ணுது அப்படின்றது நீங்கள் வடிவமைக்காம இவர் இந்த அளவுக்கு கொடூரமாக நடந்துக்கிறவர் போய் திருப்பி ஹெல்ப் பண்ணுற மாதிரி போகிறேன்னு காமிக்கும் போது உட்காந்து பார்க்க முடியல. இன்ட்ரோல் வரைக்குமே நம்மளால் உட்கார முடியும்னு வச்சுங்களேன். அதுக்கு முன்னாடி ஃபுல் படத்தையும் பார்க்க முடியும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் வன்முறையாக போயிட்டு இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்லேருந்து டைரக்டர்லேருந்து மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதாவது ஆர்டிஸ்ட் மட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த கேரக்டர்லாம் சூப்பராக பண்ணியிருக்கான்னு வச்சுங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அப்பா வரவர் யாருன்னா நம்ம தனுஷோட அப்பா. அவர் பார்த்தீங்கன்னா அப்பா கேரக்டர் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. மற்றவங்க இதே மாதிரி எல்லாருமே நிறைய பேர் நல்லா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த மியூசிக் டைரக்டரும் சரி, ஒரு இடத்துல மியூசிக் நல்லாயிருக்கு. ஆனால் அவரும் கஞ்சா சாப்பிட்ட மாதிரி மியூசிக் போட்டிருக்காரு. கேமராமேனும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க, எடிட்டிங் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. லோகேஷ் கனகராஜும் இந்த இயக்குனரான அருண் மாதேஸ்வரன் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இந்த டீம் ஒர்க் பண்ண மாதிரி தான் தெரியுதுங்க. பார்த்தீங்கன்னா கச்சாமச்சான் தான் இருக்குது படம் முடிகிற வரைக்குமே. எப்பா படம் பிடிக்கும், இந்த படம் நல்லாயிருக்கும், அதாவது ஒரு வன்முறை இருந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம உட்காந்து கூட நிறைய படங்களை பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு கொடூரமான படத்தை பார்த்த சம்பவம் இந்த டிசியில் தான் இருக்குது. என்னென்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கதை ஓட்டத்தில் ஒரு நேர்த்தி இல்லாமல், திரைக்கதையில் நேர்த்தி இல்லாமல், கதையில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது இல்லாமல்
பல படங்களை கொத்து புரோட்டா போட்ட மாதிரி இந்த படத்தை பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறது உண்மையில்லைன்னு உங்களுக்கு தெரியும். நன்றி.